இன்னைக்கு இஃப்தாருக்கு ஹெல்தியான ட்ரிங்க் ஏதாவது ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெட் பனானா ஷேக் ரெடி பண்றதுக்காக எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இந்த ரமலான்ல இதுதான் நான் ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திறக்கிற இஃப்தார். ஸோ நல்ல ஹெல்தியா ஏதாச்சும் ஒரு ஷேக் பண்ணலாம் சொல்லிட்டு ரெட் பனானா எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இன்னைக்கு நான் 3 கிளாஸ் ரெட் பனானா ஷேக் ரெடி பண்ண போறேன். இதுக்காக 1 ரெட் பனானா, இது கூடவே 3 டேட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுல நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணல, ப்ரௌன் சுகர் தான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இது கூடவே 3 கிளாஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சிக்கிட்டேன். கொஞ்சம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா மற்ற 2 கிளாஸை ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஹெல்தியான ரெட் பனானா ஷேக் ரெடி ஆயிடும். இன்னைக்கு இஃப்தாருக்காக டேட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு மாதுளை உரிச்சு வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த ரெட் பனானா ஷேக். எங்க அம்மா கடையில இருந்து சிக்கன் சமோசா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் இது கூடவே இஃப்தாரோட மெயின் டிஷ்ஷான நோம்பு கஞ்சி. நான் ஹாஸ்டல்ல இருக்கும் போது இந்த நோம்பு கஞ்சி ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இன்னைக்கு இஃப்தாருக்கு இது எல்லாமே வச்சு நோம்பு திறந்தாச்சு. அப்புறமா டின்னருக்கு இடியாப்பா அண்ட் சிக்கன் கறி எங்க அம்மா பண்ணியிருந்தாங்க. என்னோட ஃபேவரட் டிஷ் இது. இது எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஆர்டர்ஸ் பண்ண வேண்டியது இருந்தது. 3 போலரைட்ஸ், 3 மினி ஃப்ரேம், 4 சாக்லேட்ஸ் ஆர்டர் வந்திருந்தது. இது எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.